ஹாய் ட்ரேடர், ஃப்ரைடே எம்பிசி மீட்டிங் இருக்கு. ரெப்போ ரேட் சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா? எனக்கு அன்சேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு என்னோட வியூவை பேஸ் பண்ற அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் மாதிரி தான் சென்செக்ஸ் இருக்கிறனால நிஃப்டியோட லெவல்ஸை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நிஃப்டியில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி சென்செக்ஸ்லையும் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் லெவல்ஸை பேஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஆல்ரெடி ஒரு 2 டேஸாக நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது 23,150 தான் க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். எஸ்டர்டே இதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிளியரா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் போகல. ஏன்னா அங்க இருந்து தான் நம்மளுக்கு குரூஷியலா இருக்கிற 150ல இருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்தோம். பட் அங்க இருந்து நம்மளுக்கு போகல. அதுக்கு இடையிலேயே ஒரு 23,240 இருந்து நம்மளுக்கு போயிடுச்சு. ஓகே, அப்புறம் எஸ்டர்டே நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் 23,420க்கு பிலோ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா 23,150 தான் சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. மார்னிங்கே நான் இந்த லெவல்ல வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கணக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமே நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஸோ ஓகே, அந்த லெவலில் நம்மளுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ரீட்ரஸ்ட் என்ட்ரி அது ஒரு ரிவர்ஸ் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கான ரிப்போர்ட் நான் ஷேர் பண்றப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ரீட்ரஸ்ட் கிடைச்சிச்சு. ஓகே அப்படின்னு பார்த்தோம். மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த லெவலில் நாங்கள் லோல என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரிவர்சல்னா 440 தான், சாரி 340 தான். அங்கே எங்களுக்கு போகல. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். மார்க்கெட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் போயிட்டு ஃபுல்லாக ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தான். என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன்லாம் இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் எபோ. இது ஸ்ட்ராட்டஜிக்கு அப்பாற்பட்டது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல இது செட் ஆகல. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்பையிலிருந்து நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் லைவ்ல 150 வரட்டுங்க. 150 வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல பை என்ட்ரி. அதுக்கு இடையில பை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேணான்ட்டு. ஸோ அப்படியே மார்க்கெட் கன்சால்டேட் பண்ணி ஒரு ஃபாலிங் சேனல் பேட்டர்ன்ல கீழே வந்து 150 வந்து ரீச் பண்ணுச்சு. சரி 150 ரீச் பண்ணுச்சு, எங்கேயாவது நம்மளுக்கு என்ட்ரு ஆச்சா அப்படின்னா 5 மினிட்ஸ்ல கேண்டிலே இல்லை. 15 மினிட்ஸ்ல டிமாண்ட் கிரியேஷனுக்கு வெயிட் பண்ணோம், அதுவும் இல்லை. 15 மினிட்ஸ்ல ஒரே ஒரு ரிவர்சல் கணில கொடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே பை பண்ணிட்டு போயிட்டான். அப்போ எங்க தான்டா என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 23,350க்கு எபோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5 மினிட்ஸ்ல ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைச்சிச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்து ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அங்கேயே அரைச்சு மேலே போய் பெருசாலாம் பாயிண்ட்ஸ் போகல. கிட்டத்தட்ட நியூட்ரலா வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, இப்பதான் 150ல சப்போர்ட் எடுத்துருச்சுல, இனிமே மார்க்கெட் என்ன பிரச்சனை இல்லை, இனிமே மேலே போக ஆரம்பிச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ ஏன் 150 அவ்வளோ குரூஷியலா மென்ஷன் பண்ணீங்க? அப்போ குரூஷியல் லெவலே நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போயிடணும்ல அப்படின்னா இப்பதான் மார்க்கெட் போயிருக்க லெவல் பாத்தீங்கன்னா 23,600யும் அதே மாதிரி 23,100 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு கரண்ட்லி இருக்குது. ஒன்ஸ் 23,600க்கு எபோ போகுது அப்படின்னா தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது வரைக்குமே சின்னதா ஒரு கரெக்ஷன் தரதுக்கான லெவலுக்கு நம்மளுக்கு வந்தாகணும். எங்க வரைக்கும் அப்படின்னா ஒன்னு அகெயின் 150, ஓகேங்களா? இல்ல அப்படின்னா 150 உடைக்குது அப்படின்றப்ப டோட்டலா ட்ரெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி பேசியிருந்தது தான் 22,250 வரைக்கும் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு இந்த ரேஞ்ச், ஓகேங்களா? இதுல எந்த லெவலுக்கு பிலோ வந்தா அந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மூவ் ஆயிடுவோம். இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல என்ன கன்ஃபர்மேஷன்னா ஜஸ்ட் இந்த லெவல் 23,270 இருந்து 23,320 இந்த 2 ரேஞ்சையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்றப்ப டைரக்டா நம்மளுக்கு 150யும் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். எதுக்கு? 320க்கு பிலோ, 270க்கு பிலோ, ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு குரூஷியல் ரிவர்சல் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப் ட்ரெண்ட் சைடு. இதுக்கு பிலோ வந்தா மட்டும்தான் நம்ம டவுன் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரி ஓகே, 23,500க்கு எபோ போகுது, 480க்கு எபோ போகுது அப்படின்னாலும் மார்க்கெட் இதுக்கு எபோ நமக்கு பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆயிட்டு நாளைக்கு டேல நமக்கு இந்த ஹையெல்லாம் போயிட்டு ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் ஆவரேஜ் பண்ண வரணும். அப்போ ஆவரேஜ் பண்ண வந்தாதான் 23,600 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே போயிருக்கணும், போகாம இங்கே இருக்குது. கேப் அப்ல ஓப்பன் ஆகி இதுல பிரேக் அவுட் கிடைச்சுன்னா நீங்க செல் என்ட்ரி தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். கேப் அப்ல ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் கிடைச்சுன்னா செல் என்ட்ரி தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் ரீட்ரஸ்ட் பிளேஸ்க்கு போகாம 600 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த லெவலை நம்ம பெருசா வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா 600, இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி 23,320க்கு பிலோலாம் போகுதுன்னா 150 மட்டும்தான். ஸோ இன்னமும் நியூட்ரல் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. 150யும் 600 நியூட்ரல் ரேஞ்ச்.
ஸோ நாளைக்கு மறுநாள் ஃப்ரைடே, ஸோ 2 days நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகினா தான் நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில பேஸ் பண்ணி நாம லாங் டேர்ம் லெவலே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா 320க்கு பிலோ இருந்துச்சுன்னா செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட்டு. 400க்கு எபோ நம்மளுக்கு இருக்கு, 450க்கு எபோ இருக்கு அப்படின்னா பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட். ஓவராலா க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் அப்படின்னா 150 320யும், அதுக்கப்புறம் க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 450க்கு எபோ 600. ஸோ இதுதான் க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. நாளைக்கு நம்மளோட லெவல்ஸ் வந்து லைவ்ல வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ லைவ்ல வந்து நீங்களும் பார்த்து உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ எனக்கான ட்ரேட் கிடைச்சுன்னா நானும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா எந்த டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.